தேர்தல் ஆணையத்தால் வெளியிடப்பட்ட தமிழ்நாடு வாக்காளர் இறுதிப் பட்டியலில் முறைகேடுகள் இருப்பதாக இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சியின் சக்தி அபியான் குழுவை சேர்ந்த சுபத்ரா தேவி தனசிங் குற்றம் சாட்டியுள்ளார். சென்னை பத்திரிகையாளர் மன்றத்தில் இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சியின் கிளை அமைப்பான சக்தி அபியான் என்ற தமிழ்நாடு குழுவை சேர்ந்த சுபத்ரா தேவி தனசிங் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது சிவகங்கை மாவட்டம் ஆலங்குடி தொகுதியில் உள்ள கீரமங்கலம் 95வது வாக்குச்சாவடியில் இறுதி வாக்காளர் பட்டியல் ஆய்வு செய்யப்பட்டது என்றும் அந்த ஆய்வின் முடிவில் முறைகேடுகள் நடைபெற்றுள்ளது என்றும் குற்றம் சாட்டினார். இதன் காரணமாக உண்மையான வாக்காளர்கள் வாக்குரிமையை இழக்க நேரிடும் நிலை இருப்பதாகவும் போலியான வாக்காளர்கள் சேர்க்கப்பட்டிருப்பதாகவும் தெரிவித்துள்ளார். இதனால் மக்களின் உண்மையான தேர்தல் முடிவை பிரதிபலிக்காமல் வேறு முடிவுகளை அறிவிக்கும் அபாயத்தை ஏற்படுத்தும் நிலை உள்ளது என்று கூறினார். ஸோ எல்லா கட்சி தொண்டர்களும் சரி, பிஎல்ஏஸும் சரி, பொதுமக்களும் சரி, எல்லா ஆக்டிவிஸ்ட் சோஷியல் ஒர்க்கர்ஸ்க்கு நம்ம என்ன கேட்கிறோம் அப்படின்னு சொன்னா, இந்த ஓட் லிஸ்ட்ல இருக்கக்கூடிய ஒவ்வொரு டோர் நம்பருக்கும் இப்போ நீங்க அவங்களுடைய கரஸ்பாண்டிங் கரெக்டான டோர் நம்பரை தயவு செஞ்சு ஓட் லிஸ்ட் பிரிண்ட் எடுத்து மார்க் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் இதை தெரிஞ்சுக்கோங்க. ஏப்ரல் 6 அவங்க புது ஓட்டர் லிஸ்ட் வெளியிட்டு இருக்காங்க எலெக்ஷன் கமிஷன்ங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. உடனே போய் நீங்க அதை டவுன்லோட் பண்ணிட்டு அதுல இருக்க ஒவ்வொன்றுத்துக்கும் கரெக்டான டோர் நம்பர் என்ன அப்படிங்கறத தயவு செஞ்சு மார்க் பண்ணுங்க. மார்க் பண்ணிட்டு எப்படி நீங்க பூத் ஸ்லிப் கொடுக்க போறீங்க அப்படிங்கறத நீங்க கிளியரா மைண்ட்ல வச்சுக்கோங்க.